வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னக்கா அது பேரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதில் வந்து காயெல்லாம் நம்ம போட போகிறது கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே முகம் சொலிச்சுக்குவாங்க இல்லையா? அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் வச்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பருப்பு வந்து வேக வச்சுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ சாம்பார், அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு பருப்பை போட்டு பருப்பை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பருப்பில் வந்துட்டு நான் தக்காளி, மஞ்சத்தூள், பூண்டு இது மூணும் போட்டு ஒன்றா சேர்த்து வேக வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த காம்பில் ஒரு மாதிரி அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் அதை க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடவே பூண்டை க்ளீன் பண்ணி அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வேகட்டும். நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு சாம்பாருக்கு எந்த பருப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம்னு கிடையாது, எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பாருன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு பேரே இது தாங்க. வரமிளகாயை வந்து நம்ம வந்து இப்போ இதில் வந்து மசாலா தூள், காரத்துக்கு மசாலா தூள் எதுவும் போட போகிறதில்ல. வெறும் வரமிளகாய் மட்டும்தான் ஒரு 4 கிள்ளி போட போகிறோம். அந்த மிளகாயை வந்து கிள்ளி போட்டு மிளகாய் தூள் போடாமல் சாம்பார் வைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்கிறாங்க. இந்த சாம்பார் வந்து காரம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால உடம்பு முடியாதவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே காட்டாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து மிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த குக்கர்லேயே இப்படி மசிச்சுக்கலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து குக்கர் இல்லாமல் அப்படியே வேக வைப்பாங்க. அதை வந்து நல்லா போட்டு கடைவாங்க. இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, நம்ம போட்டு வேக வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியை வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்குவோம். அப்போல்லாம் சட்டியில் போட்டு கடைவாங்க, ரொம்ப லேட் ஆகும். இப்போல்லாம் சீக்கிரமாக குக்கரில் வேக வச்சுட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுக்கிறாங்க. பருப்பை நல்லா மசிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி வாணலை வச்சு வாணலில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு 4 கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா வரமிளகாய், அதை போட்டுக்குவோம். அந்த வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா பதமான அளவுக்கு தீஞ்சியும் போகக்கூடாது, வறுவாமலும் இருக்கக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு வறுத்து இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா புரிய மாதிரி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வரமிளகாய் வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக நல்லா செவந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஜீரகம் ஒரு 4 போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி கடுகுலே எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து செப்ரேட்டாக போடலை. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தனியாக, அந்த தக்காளியை தான் போட போகிறோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக செவந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக செவத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளியை, அதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே பருப்பில் வேக வச்சு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் வந்து வதக்குறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பருப்பில் முன்னாடியே வேக வச்சிட்டோம்னா இதில் இருக்க சாரெல்லாம் ஓரளவுக்கு அதில் இறங்கிடும். நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து இருக்கிறதுனால சீக்கிரம்னா நமக்கு வேலை முடியும். அப்படிங்கிறதுனால தான் நான் எப்போவுமே இதே மாதிரி செய்வேன். இந்த சாம்பாருக்கு மட்டும் கிடையாது, எல்லா சாம்பாருக்கும் நம்ம காயெல்லாம் போட்டு வைக்கிற சாம்பாருக்கு கூட நம்ம தக்காளி இந்த மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் வதக்கினோம்னா சீக்கிரமாக வேலை முடியும். அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை வந்து அதில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கணுங்க. இது நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். இதை பாருங்கள், ஓரளவுக்கு சீக்கிரமாக வதங்கிடுச்சு. இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஆல்ரெடி ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டுட்டோம். மசாலாலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த பருப்பு தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சாம்பார் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே இந்த சாம்பார் கூட அப்பளத்தை மட்டும் கடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.
அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியை தான் ஊற வச்சு கரைச்சி ஊற்றணும். நம்ம வந்து அந்த புளியை வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அது ஊறுறதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பாரும் நல்லா கொதிச்சிடும். இந்த சாம்பார் நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம வந்து மேலே மூடி போட்டு மூடி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டேவும் போட்டுக்கலாம், இப்போவும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி விட்டுக்கலாம். இது கொதித்து வரட்டும் நல்லா. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வச்சு நம்ம இதில் சாப்பாட்டை கலரி கொடுக்கும்போது காரம் இல்லாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்க வந்து குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, இந்த 1 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு ஊட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சு ஊட்டி பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு சாம்பார். கொதிச்சதுக்கப்புறம் வந்து புளியை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் காய் மிளகாத்தூள் எல்லாம் நம்ம போடாதால சீக்கிரமாகவே வேலை முடியும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு கிடையாது, ஓரளவுக்கு கொதிச்சாவே போதுமானது. புளியை இப்போ கரைச்சி ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிச்சிடுச்சு. கிள்ளி போட்ட சாம்பார் சீக்கிரமாக வேலை முடியுங்க. நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வேலை முடியும். அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க.